ஹேண்ட் பர்பஸ் அண்ட் இவங்கெல்லாம் அப்படி தான் இருக்கீங்க. ஐ திங்க் எல்லோரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு அப்ஜஸ்ட் வித்தியோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஸோ போன பார்ட்டில் இன்னும் கையில் சரக்கு வரல அப்படின்னு சொல்லி ஜிமின் செம்ம கோவமாக மிசோ கூட அப்படி இப்படின்னு இருந்திருப்பான். ஸோ அப்புறம் பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆகிருப்பான். அதில் தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம். இப்போ ஜிமின் தான் அப்படியே டேபிளில் கையை வச்சு அப்படியே குத்திக்கிட்டே இருக்கான். எங்கே போயிருக்கோம் ஏய் உண்மையை சொல்கிறீ, எங்கே எடுத்து வச்சுருக்க? எவன் காசு கொடுத்தான்? பாரு உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு எவ்வளோ அமௌண்ட்னாலும் கொடுக்குறேன். இங்கே ஓடி போயிரு, எனக்கு வேணும்டி, சரகு வேணும். பாரு, நீ என்ன சைக்கோவா? அதை சொல்கிறேன்ல, நான் எடுக்கலைன்னு சொல்லி சும்மா என்கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, அதை கடத்த வேணாலும் ஹெல்ப் பண்ணேன். அதை தாண்டி அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பாரு, தயவு செஞ்சு நீ வெளில விட்டுரு. நீ தேவையில்லாமல் தப்பான ஆளை பிடிச்சி இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ அவன் அப்படியே அவளோட முடியை பிடிச்சிட்டு, நான் தப்பா தூக்கிறேனா? ஏன்டி ஷிப்பு வரையும் உள்ளே வந்து எங்கள் பசங்களுக்கு சரகெல்லாம் ஊற்றி கொடுத்து அப்படி இப்படி நான் அதை காட்டி ஆடி ஒரு வழியாக சரகை மாற்றி விட்ட உனக்கு அவங்க யாருன்னு தெரியாதா? இதை என்ன காதில் நான் பூ வச்சுருக்கேன்னா என்ன? முடி, பாரு, நீ எவ்வளோ சொன்னாலும் சரி, இதுதான் உண்மை. இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. என்னை விட்டு இப்பெல்லாம் கேட்டால் நீ சொல்ல மாட்டேன், நான் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸோட ட்ரெஸ் அப்படியே கலட்டலான்னு போகிறான். விட்டு பொறுக்கி விட்டுடா, ட்ரெஸ்ஸை விட்றா. அப்போ கரெக்டாக ஜிமினுக்கு கால் வருது. இந்த டைமில் அவன், ஹலோ என்னடா? என்ன? இரு வரேன். டேய், அவனை அங்கேயே பிடிச்சி வை, இப்போயே வரேன். தப்புஸ்டோன்னு மட்டும் நினைக்காதண்ண, திருப்பிங்க தான் வருவேன். இன்னும் 2 நாளில் சரகு மட்டும் கடையலை, அவ்வளோதான். பணம் தான் அப்படியே கடலில் மிதகும். ஆடி என்ன விடு, வேறு அதில் போட்டு அடைக்காது, விடுன்றல, விடுடா. இங்கேயே இரு, இங்கேருந்து வெளில போகணுன்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டு பூட்டிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிமின் தான் வேகமாக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். டேங் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் நைட்டு நேரம் எங்கே போகிறேன்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு டேங், தள்ளு. டேய் எங்கடா போகிறேன் இந்த டைமில்? ஜிமின், எதாக இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம் வா. மார்னிங் வரைக்கும் என்னால் நொட்ட முடியாது என்ன? என்னால் நார்மலாக அருக முடியல டேங், புரிஞ்சுக்கோ. நான் ஷிப்புக்கு போகிறேன், கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு வரேன், தள்ளு. டேய் போகிறான். ஜிமின், வர ரொம்ப பண்ணுற. சே, ஏன் தான் இப்படி இருக்கானோ? என்ன? என்ன ஜோ? இந்தா பால். பாப்பா நீ இன்னும் தூங்கலை? இது தூங்கணுண்ணா. அண்ணா குடிச்சிட்டு கிளாஸ் கொடுங்க, நான் போய் வச்சிடுறேன். இல்லை நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள்? இல்லை, நான் ரூமுக்கு தான் போகிறேன், நீயும் சீக்கிரம் தூங்குண்ணா. ரொம்ப நேரம் முடிச்சிருக்காத அப்படின்னு சொல்லி தலையை தடவி கொடுக்குறான். சரிங்கண்ணா. அண்ணா? என்ன பாப்பா? இல்லை, எப்பவும் சீக்கிரம் தூங்குவீங்கள்ல, உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னாச்சு? என்ன புதுசாக பேசுகிற? ஒன்றும் இல்லைண்ணா, உனக்கு தான் எதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. என்னாச்சு? இல்லை அதெல்லாம் இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லி நெத்திலலாம் கை வச்சு பார்க்குறான். எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? இல்லைண்ணா, நல்லா தானே இருக்கேன். ஓகே தான். சரிந்தா கிளாஸ் பிடி, நான் ரூமுக்கு போகிறேன். சரி. ஜோவும் அந்த கிளாஸை வச்சுட்டு அப்படியே ஒரு ரூமில் போய் எட்டி பார்க்குறான். டேம் அப்படியே வெளியே தான் உட்காந்துட்ருக்கான். என்ன தூங்க மாட்டேங்கிறாரு? ஸோ டேமும் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அப்படியே ரூமில் போய் லைட் ஆஃப் பண்ணிடுறான். ஸோ அது வரைக்கும் ஜோ அங்கே தான் நின்றுருப்பான். இப்போ உள்ளே போனதும் பொறுமையாக அவன் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அப்படியே டெரஸ்க்கு ஓடி போயிடுறான். இப்போ டெரஸில் போய் அப்படியே நின்றுட்டு, அப்பாடா நல்ல வேலை அண்ணா பார்க்கல, இல்லைன்னா பயங்கரமாக திட்டும். நைட்டு நேரத்தில் எதுக்கு போய் டெரஸில் நிற்கிறேன்னு சொல்லி. ஆனால் இங்கே எவ்வளோ நிம்மதியாக இருக்கு. நீ இருக்கியா? நீ இல்லைன்னு நினச்சி வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சுல உன் கூட பேசி. ஃபுல் மூணா? அழகாக இருக்கு.
ரொம்ப நாள் ஆச்சு அவனெல்லாம் பார்த்து. தெரியல, இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் மாதிரி இருக்குது, அங்கே போய் அப்படியே உட்காடுறான். அப்படியே உட்காந்து அந்த டேங்க்கில் சாஞ்சு அப்படியே அந்த மூணையே பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட கைக்கிட்ட ஒரு கப்பு மாதிரி வருது. ஆ, அப்படியே அதை பார்க்குறான் எடுத்து. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, அந்த சின்ன வயசில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பண்ணுவோம்ல, ஐ மீன் நடுவில் நூல் கட்டி இந்த பக்கம் ஒரு கப்பு அந்த பக்கம் ஒரு கப்பு பேசினா கேட்குற மாதிரி. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கப்பு தான். ஸோ அதை பார்த்ததும் அதை எடுத்து அப்படியே காதில் வைக்கிறான். ஸோ இப்போ அந்த பக்கம் இருந்த ஒரு வாய்ஸ், என்ன மேடம் இன்னைக்கு புதுசாக டெரஸ்லாம் வந்திருக்கீங்க? நீங்கள் தூங்கலையா? ஏண்டி என் பேரை கூட சொல்ல மாட்ற? அது இல்லை, நீங்கள் தூங்கலையா? தூங்க வரல. நானும் அப்படியே டெரஸுக்கு வந்தேன், பார்த்தா ஒரு மூணே இன்னொரு மூணை ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதான் சரி நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மூணு கூட அப்படின்னு சொல்லி தான் நம்ம டெலிஃபோன் எடுத்தேன். ஏன்டி நேர்லலாம் ஃபேஸ் பார்த்து பேச மாட்டேங்கிறேன், இந்த கப்பை கொடுத்தா மட்டும் பேசுகிற? எப்படி நேரில் பேசுவ? அது இல்லை, எனக்கு தெரியல, நேரில் பேசும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இதில் பேசும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து இப்படி தானே பேசுவோம், அதனால சரி ஓகே எப்படியாச்சும் பேசுறியே. நீ பேசுகிறதே 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, அதுக்குள்ளே நந்தி மாதிரி உங்கள் அண்ணங்காரன் எவனாச்சும் வந்துடுவான். ஆனால் அந்த நைட் டைம் தானே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பேசுகிறது. ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம். இப்போலாம் நீங்கள் நல்லா பிஸியாக இருக்கீங்கள்ல, அது கொஞ்சம் பிஸி தான். அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே. அது இன்றைக்கி எனக்கு பிடிச்சவங்க ரொம்ப பிடிச்ச டிஷ் பண்ணாங்களா, அதான் நல்லா சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரிடி. அப்புறம் எப்படி போகுது எக்ஸாம்லாம்? நல்லா போகுது. என்ன ஒரு மாதிரி சைலண்ட்டாக பேசுகிற? உடம்புக்கு இடம் எதுவும் சரியில்லையா என்ன? ஏண்டி அப்படியே திரும்பி ஃபேஸை காட்டுறது? அதெல்லாம் காட்ட மாட்டேன். ஃபேஸ் காட்டுறது வந்து நான் கிளம்பி இல்லை 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 இப்படியே பேசலாம். என்ன பண்ணுறது, எல்லாம் என் விதி. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் எப்படி உட்காந்துருக்காங்கன்னா, இந்த பக்கம் டேங்க் வழியாக ஜங்குக்கு உட்காந்துருக்கான், அந்த பக்கம் ஜோ உட்காந்துருக்கான். 2 பேரும் அப்படியே அவங்க ஹெட்டை அந்த டேங்க்கில் சாய்ச்ச மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அந்த டேங்க்கு கேப்பில் ஒரு வழி இருக்குது, அது வழியாக தான் அந்த கப்பில் இருக்கிற நூல் அப்படியே போகுது. தூரத்துலேருந்து பார்க்க அவங்க உட்காந்துருக்க வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேராலையும் பார்த்துக்க முடியல. பட் அந்த கப்பை மவுத்துலையும் ஜோ அப்படியே அந்த காதுலேயும் வச்சு அப்படியே பேசிகிட்ருக்காங்க. நான் ஒன்று கேட்கவா? கேள்றி. என்ன? இல்லை, ஜிமின் அண்ணா ஒரு மாதிரி இருக்காரு, அவருக்கு எதுவும் பிரச்சனையா? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அந்த குட்டி குஞ்சானுங்க என்ன நல்லா தான் இருக்கான், அவனுக்கு என்ன? இல்லை, நீங்கள் இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டீங்கள்ல என்கிட்ட? அது இல்லைடி, அப்போலாம் அந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? பாரு, அப்படி ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட நானும் டேங்க் இருக்கோம்ல, அதான் ஒன்றா இருக்கான்ல, அப்புறம் என்ன? இல்லை, அது அண்ணா இப்போல்லாம் வர வர சாப்பிட மாட்டேங்கிறாரு, அப்புறம் ரொம்ப குடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் ரூம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினைக்கும் போது. ஏய் அழுறியா என்ன? இங்கே பாரு ஜோ, அம்மா இங்கே பாரு, அழுகுறியா? ஜோ, ஏய் என்னடி அழுகுறியா? அது நான் அழுகலை, இல்லை கேட்டேன் உங்ககிட்ட. அது பாரு ஜோ, நீ எதையும் யோசிக்காதண்ணா, நீ பாட்டில் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. புரிதாடி? அப்புறம் அது இது நீ யோசிச்சுட்டு இந்த குட்டி மூலிகளை எதையும் வழங்க வேணாம். ஓகேவா?
அண்ணா வாய்ஸ் மாதிரி கேட்குது. நான் கீழே போனேன். பாய், குட் நைட். போய் நல்லா தூங்குங்க. இல்லடி அவன் தூங்கிட்டான். போயிட்டாளா? அதானே பார்த்தேன். நீ என்னமோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிடுங்க. எங்கே எவ பாரு வாயத்தோன்னா உங்கள் அண்ணன். ஏண்டி என்னை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டியா? என்ன பண்ணுறது? விஜய்க்கு ஏன்டா உன்னால் மட்டும் வாழவே முடியல? என்ன பண்ணுறது? எம்ம மாதிரி 2 பேர் இருக்கானுங்க. இருந்தாலும் அவனுங்களை சமாளிச்சுட்டு எப்படியா அந்த செல்லத்தை தூவணும். ஓடி போயிட்டானே, எப்படி ஓடுறா பாரு. அண்ணனா அவ்வளோ பயம். ஏண்டி அப்போ என்ன மட்டும் என்ன காமெடி பீஸ் மாதிரி பார்க்குற? ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த கப் எடுத்து பார்க்குறான். ஜோ, நீ ஏண்டி எல்லாத்தையும் யோசிக்கிற? எல்லாமே சீக்கிரம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அந்த டெரஸ்லேயே அப்படியே படுக்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ எல்லாருமே போயிட்டாங்க ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜோ மட்டும்தான் இருக்கான். ஸோ அப்படியே வழக்கம் போல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் தான் பண்ணுவான், மெய்டு வேணான்னு சொல்லியிருப்பா வீட்டுக்கு. ஸோ ஜிம்மினுக்குமே அப்படி தான் இருந்திருக்கும் பசங்களுக்கும். ஸோ மெய்டெல்லாம் எதுக்குன்னு சொல்லி ஸோ எல்லா வேலையும் அவள் தான் பண்ணுவாள். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி ஓகேன்னு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் வீடை ஃபுல்லாக கூட்டி அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணா ரூமை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. போய் க்ளீன் பண்ணலாமா? ஐயோ, டேங் அண்ணாட்ட கேட்கவே இல்லையே. சரி, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப அழுக்காக இருக்கும். பாவம் அண்ணா எப்படி தூங்கும். அது வர்றதே நைட்டு தான். க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறா. நான் நினச்சேன் அண்ணா எப்போ தான் அதெல்லாம் விட போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி பாட்டிலெல்லாம் எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒவ்வொன்றும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கா. தண்ணி தண்ணி தவிக்குது. ஷோ, என்ன என்ன சவுண்ட் இது? எங்கேருந்து கேட்குது? தண்ணி. என்ன? யாரு யார் அங்கே இருக்கா? யார் இருக்கீங்க? யாராச்சும் இருக்கீங்களா? என்ன சவுண்ட் இது? அப்போ ஜோ அப்போ தான் நோட் பண்ணுறா, அந்த இன்னொரு டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஜிமின் அவசரத்தில் பூட்டாமல் போயிருப்பான் போல். இப்போ ஜோ அப்படியே பொறுமையாக அந்த டோர்கிட்ட போகிறா. என்ன, இன்னொரு ரூமா? இதை நான் பார்த்ததே இல்லையே. என்ன சவுண்ட் அது? கடவுளே, ஒன்றும் இருக்கக்கூடாது. கடவுளே, இது பொண்ணு வாய்ஸ் கேட்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணான். மிசோ தான் அப்படியே மயக்கத்தில் அப்படியே ஆஃப் ஐஸோட படுத்திருக்கான். அப்படியே கிட்ட போயிட்டு, ஹலோ ஹலோ, எங்க இங்கே பாருங்கள், ஹலோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள். யார் நீங்கள்? என்னாச்சு உங்களுக்கு? கையெல்லாம் கை கை எனக்கு கொஞ்சம் தண்ணி, இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே மூஞ்சில் தண்ணி அடிக்கிறா. ஸோ மிசோ அப்படியே, நீ நீ யாரு நீ யாரு? அந்த சைக்கோ போயிட்டானா? அவன் எங்கே? அப்படியே கையில் கிடச்சான், அவ்வளோதான். ஒரு நிமிஷம், கீ 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 அந்த டேபிளில் இருக்கு பாரு, ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கீ எடுத்து அந்த லாக் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுடுறா. யார் நீங்கள்? எப்படி இங்கே வந்தீங்க? என் அண்ணா ரூமுங்கள? என்ன, ஓ அண்ணாவா? அந்த சைக்கோ அண்ணாவா? என்ன சைக்கோவா? என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலை. எப்படி இங்கே வந்தீங்க? யார் நீங்கள்? இங்கே பாரு, இப்போ பேசுறதுக்கெலாம் நேரம் கிடையாது. எப்படி வந்தேன்னு தெரில. உங்கள் அண்ணன் தான், உங்கள் அண்ணன் சொல்கிறல்ல, அவன் தான் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டான். வேறு யாரோ நினச்சி என்னை பிடிச்சிட்டு வந்து 3 நாள் இங்கே தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது, அண்ணன் டார்ச்சர் பண்ணுறானா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன் நான் அப்படிலாம் பண்ண மாட்டார். இதை பண்ண மாட்டாரா? உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க எனக்கு டைம் இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போகணும். என் தங்கச்சி அங்கே தனியாக இருக்கா. என்ன, தங்கச்சி இருக்காளா? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. அப்போ மிசோ பார்க்குறான். அப்படி ஜோ ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போகிறான். நல்ல குடும்பம்,
அண்ணன் சைக்கோவாக இருக்கான், இன்னொருத்தன் ரக்கடாக இருக்கான், ஒன்று கோமாளி, தங்கச்சி சரியான அள்ளு மூஞ்சி. என்ன குடும்பமோ, இவங்கக்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இங்கே பாரு, நான் இங்கேருந்து தப்பிச்சு போகணும். எப்படி போகிறது? எனக்கு வழி தெரியாது. நீ சொல்லு. அழுதுகிட்டே இருக்க போறியா? இங்கே பாரு, போனால் அவனுங்க திருப்பி வந்தானுங்கன்னா அவ்வளோதான். நான் எது வெளியே போகணும், ஏதாச்சும் சொல்லு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு ஒன்றும் புரியலை. இங்கே பாரு, இங்கேருந்து தப்பிச்சு போகணும். எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். ஃபுல்லாக பாடி கார்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ஜோவை பார்க்குறான், அப்படியே முட்டி போட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கா. இப்போ ஒருத்தி எப்படி போகிறது? ஃபுல்லாக தடிமாடாக இருக்கானுங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. ஐயோ, போச்சு, செல்லம் போச்சு, நாசமாக போச்சு. அவனுங்க வந்தானுங்க, திருப்பி இப்படி தான் பண்ணுவானுங்க. என்ன பண்ணுறது? ஷோ, ஒரு நிமிஷம். என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன உன் அண்ணாக்கு ஃபோன் அடித்து சொல்ல போறியா? இல்லை, உங்களால் இங்கேருந்து வெளில போக முடியாது. என்ன? ஏன் முடியாது? அதான் கேட்குறேன், ஏன் முடியாது? பாருங்க, வெளியே போக முடியாது. நானே வெளியே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் இங்கே இருங்க, என் கூட வாங்க. எங்கே? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி போய் கேமரா ஃபுல்லாக ஆஃப் பண்ணி விட்டுடுறா. நீங்கள் வாங்க என் கூட. எங்கே? இங்கே வாங்க, இங்கே நில்லுங்க. ஒரு நிமிஷம், இங்கே வா. என்ன பண்ண போகிற? இங்கே பாருங்க, நான் சொல்லும் போது மட்டும் வாங்க. என்ன? இங்கே நில்லுங்க, யார் கண்டி பற்றாதீங்க. ஏன்னா வீடை சுற்றி ஃபுல்லாக என் அண்ணாவோட ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. அமைதியாக இருங்க. இப்படி சொல்லிட்டு ஜோ அப்படியே பொறுமையாக வெளியே போகிறான். ஸோ வாசலை தாண்டி போயிட்டா. ஸோ இப்போ அண்ணா, பாப்பா, என்ன நீ வாசல் தாண்டி வந்துட்ட? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? உள்ள ஏதாவது பிரச்சனையா? டே, இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இல்லை, அது அது வந்து இல்லை, அது வந்து எல்லாரையும் கூப்பிட்றீங்களா? நான் ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுக்கு தான். ஓ அப்படியா? ஆனால் கொடுமா, நான் போய் கொடுத்துட்றேன். இல்லைண்ணா, என் கையால் கொடுக்கணும் போல் இருக்குது. அது வந்து இல்லை, தனியாக. அண்ணா, என்னண்ணா, என்கிட்ட இருந்து வாங்க மாட்டிங்களா? ஐயோ அப்படி இல்லை பாப்பா, நீயும் சொல்லிட்ட. சரி, ஒரு நிமிஷம் தாங்க, அதில் என்ன ஆகிட போகுது? டேய், எல்லாரையும் கூட்டு வாடா, பாப்பா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூட்டு வா. சரிண்ணா. இப்படி சொன்னதும் எல்லா பாடி கார்ட்ஸும் இப்போ முன்னாடி, ஐ மீன் அந்த வாசல் என்ட்ரன்ஸ் கிட்ட வர்ற மாதிரி பண்ணிட்டா ஜோ. எல்லோரும் இருங்க, நான் போய் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே. அண்ணா, ஒரு 2 மினிட்ஸ் தான். ஓகே, வந்துடுறேன். சரி பாப்பா, நீ போ. உங்களை தான். உங்கள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல. மிசோ. மிசோ, நீங்கள் பின்னாடி கார்டன் வழியாக போயிடுங்க. எல்லாம் பாடி கார்ட்ஸும் இப்போ முன்னாடி தான் இருக்காங்க. நீங்கள் வாங்க. எங்கே? வாங்க. இங்கே இருந்தா? ஆமாம், இங்கேருந்து தான். இந்த செவரை மட்டும் கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனால் மெயின் ரோடு வரும்னு டேங்கண்ணா சொல்லியிருக்காரு. அங்கே ஏதாவது டாக்ஸி இந்த மாதிரி பிடிச்சி போயிடுங்க. அப்புறம் இந்தாங்க காசு. ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு நிமிஷம், நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாண்ட்விச் கொடுக்குறான். ஸோ மிஸ்ஸும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. இருந்தாலும் அப்படியே ஹைட் பண்ணிட்டு, இல்லை பரவாயில்ல, இல்லை என் அண்ணா பண்ணதுக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ், நான் போகிறேன். என்ன, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்கள் போய் உங்கள் சிஸ்டரை பாருங்கள். பாப்பா, நீங்கள் போங்க சீக்கிரம். ஓகே அப்படின்னு சொன்னதும் ஸோ மிஸ்ஸும் அப்படியே அந்த செவரை எகிரி குதிச்சு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்போ ஜோ அப்படியே ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அண்ணா ஏந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்படியே கேட்டு கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே வரான். அவளுக்கு மூச்சே இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி இருக்குது. தப்பு பண்ணிட்டோமா? இல்லை, நல்லா தான் பண்ணோம். அண்ணா ஏன் இப்படி பண்ணுச்சு? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலை, பயமாக இருக்குது. தப்பு பண்ணிட்டோமா? ஆனால் அவங்க சிஸ்டர் பாவம் தானே. அண்ணா எதுக்கு இப்படி பண்ணாருன்னு தெரியல ஒன்றும்.
எனக்கு ஒன்றுமே புரியலை. ம், ம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே ரூமுக்கு போயிடுறா. ஸோ அப்படியே இப்போ ஆஃப்டர்நூன் போல் ஜிமின் வரான். ஸோ ட்ரக் யூஸ் பண்ணியிருப்பான் போல், வரும்போதே ஆடிட்டே தான் வரான். அப்படியே ஆடிட்டே மேலே போகிறான். ஜோ இதை பார்த்துருக்க மாட்டான், அவள் ரூமில் உட்காந்துருப்பான். ஸோ ஜிமின் போன சோரில் பயங்கரமாக இப்போ கத்துறான். அப்படியே ஜாமாவோடைய சவுண்டெல்லாம் கீழே வரைக்கும் கேட்குது. ஸோ எல்லா பாடி கார்ட்ஸும் வெளியே வந்துடுறாங்க. ஜோவும் அப்படியே வந்து நிற்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே அவனோட கன் எடுத்துட்டு வேகமாக கீழே வரான். எங்க 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 எங்கே போனா? ஏய் மயிருங்களா, வாங்கடா. எங்கே போனாவ? எங்கே போனா? எங்கே போனா? எங்கடா போனா? எங்கே போனா? அண்ணா என்ன என்னாச்சுண்ணா? எங்கே போனா? மாலை ஒருத்தி பிடிச்சி வச்சிருந்தேன், அவன் எங்கே போனா? சொல்கிறா, எங்கே போனா? என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க? அவளை கண்காணிக்கிறத விட்டுட்டு எங்கடா போனாவா? எங்கே போனா? நீ சொல்ல, எங்கே போனா? அண்ணா எனக்கு தெரியாதுண்ணா, நாங்கள் இங்கே தான் இருந்தேண்ணா. எங்கே போனா? எங்கடா போனாவ? எங்கே போனா? எங்கே போனான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. இப்போ அவ 5 நிமிஷத்துல என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும். போகிறீங்களா? இல்லை அண்ணா 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 டீ வாங்குறா. டீ தேங்க நான் கால் பண்ணுறான். எடுக்க மாட்டாடா. இப்போ ஜிமின் அப்படியே பைத்திய மாதிரி ஹேர் அப்படியே பிடிச்சிட்டு எங்கே போயிருப்பா? எப்படி தப்பிச்சிருப்பா ஜிமினா? எப்படா லாக் பண்ணாமல் விட்ட கதவை? எங்கடா போனாவ? எங்கே போனா? எங்கே போயிருப்பா? எப்படி போயிருப்பா? வாய்ப்பே கிடையாது. கீ எப்படி அவளுக்கு கிடச்சிச்சு? கீ எப்படி? கீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பொறுமையாக இப்போ ஜோவை பார்க்குறான். ஜோ அப்படியே நடுங்கிட்டே நிற்கிறா. அவ்வளோதான், அவளுக்கு அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுது. கீ இப்போ ஜோ அப்படியே பொறுமையாக அப்படியே ரூமுக்கு கிட்ட போய் அப்படியே உள்ளே போகிறான். ஜிமின் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு எங்கே போகிறேன்? அண்ணா அது வந்துண்ணா, உனக்கு எதுவும் தெரியாதுல்ல அண்ணா? அது அது வந்துண்ணா, அது அவள் எப்படி போனா? எப்படி போனான்னு கேட்டேன். உன்னைத்தான் கேட்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லி. எப்படி போனா? எப்படி? அண்ணா முடி வலிக்குது, விடுங்கண்ணா. அண்ணா எப்படி போனா? எப்படி போனா? எப்படி போனா? அண்ணா அண்ணா சாரிண்ணா, நான் ரூம் க்ளீன் பண்ணலான்னு மேலே போனேன்னா அப்போ ஏதோ சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. பார்த்தா அவங்க கட்டியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பாவம். அதான் அதான் நான் தான். ஐம் சாரிண்ணா. அண்ணா அண்ணா நான் தப்பு எதுவும் பண்ணலையண்ணா. இது தப்பு பண்ணலையா? நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஜோ, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இப்போ ஜிமின் அப்படியே அவனோட பெல்ட்டை கலட்டுறான். ஜோக்கு அல்ல, அவ்வளோதான். ஸோ பெல்ட்டை கலட்டி தர்மடி அடிக்கிறான் போட்டு. ஸோ அவன் கொஞ்சம் போதையில் வேறு இருந்திருப்பான்ல, போட்டு நல்லா வெளுக்கிறான். ஜோ கத்துன்னு கத்துறான். அதுக்குள்ளேயும் டேம் ஜேகே வர்றாங்க. இந்த சவுண்டை பார்த்ததும் 2 பேருக்கு உயிரே இல்லை. ஓடி போய் வேமா ரூம் கிட்ட தான் போகிறாங்க. அப்போ தான் அடிச்சிட்ருக்கான். ஸோ ஜோ அப்படியே மயங்கிட்டான். ஸோ டேங் வந்த சோரில் முதுகுலே அவ்வளோதான் ஒரு எத்து. ஜிமின் அப்படியே முன்னாடி போய் விழுந்துடுறான். ஸோ ஜேகே அப்படியே தள்ளி விட்டு ஜோ இங்கே பாரு ஏ ஜோ இங்கே பாருடி, ஜோ இங்கே பாரு, என்னடா பண்ணிகிட்ருக்க? இன்னும் முயற்டா பண்ணிகிட்ருக்க பாப்பாவை? டேங்கா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? சின்ன பிடுங்கி வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, பாப்பா மேலே கை வைக்கக்கூடாது, எத்தனை தடவை சொல்லிடுவேன். கொத்த என்ன அடிக்கிறியா இதாடே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஜிமின் கொஞ்சம் போதையில் இருக்கனால அவனால் அடிக்க முடியல. ஸோ டேங் அப்படியே ஜிமின் மேலே ஏறி உட்காந்து இவ்வளோ திமிருந்தா பாப்பா அடிப்பியாடா சொல்லு டேங்கா சொல்கிறா டே அப்படின்னு சொல்லிட்டு மாறி அடிக்கிறாங்க. ஸோ ஜேகே கால் தான் வெறியாகுது. இவ்வளோ திமுருவனுங்க, இவ்வளோ திமுருவனுங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ அவனும் அப்படியே ஓடி வந்து ஜிமினை போட்டு மிதின்னு மிதிக்கிறான். 3 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன்.